அதுக்கப்புறம் வந்து நம்ம நடவு தான் அப்படிங்கிறதுக்காக இயற்கை விவசாயம் நடவு தான் நட்டாகணும். இயற்கை விவசாயம் நடவு நடுறப்ப நடவு நட்டத்துல இருந்து 45 நாள் வரைக்கும் அந்த வயல்ல வந்து சூரிய ஒளி படாம, அதாவது தண்ணி லேசா இருந்துகிட்டே இருக்கணும். அது மாதிரி சூரிய ஒளி தரையை போட்டு தொடாம அளவுக்கு 45 நாளைக்கு நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா களை வந்து நம்மளுக்கு அதிக பிரச்சனையை கொடுக்காது, களை அதிகமா முளைக்காது. அந்த ஒரு விஷயத்த வந்து இயற்கை விவசாயிகள் கையாளணும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணா களை எடுக்கணும், களை எடுக்கிறதுல வந்து அதிகமா செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிடுறாங்க. இதுல ஒரு என்னன்னு கேட்டா காய்ச்சலும் பாய்ச்சலும் பயிருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு விதத்துல நல்லதா இருந்தா கூட இன்னொரு விதத்துல வந்து நம்மளுக்கு அது தீமையா முடியுது. காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிறப்ப நம்ம என்ன செஞ்சாங்க, விவசாயிகள் 15வது நாள் நடவு நடுறாங்க, 20வது நாள் 25வது நாள் லேசா ஒரு காய்ச்சலை போட்டுறாங்க. காய்ச்சலை போட்டோன்னா பூமிக்கு அடியில இருக்கிற அனைத்து களை விதைகளும் முளைச்சு வெளியில வந்துடுது. அப்ப களை செலவு வந்து களை எடுக்கக்கூடிய ஆட்களோட செலவு வந்து அதிகமாகுது. நம்ம அப்படி செய்ய வேண்டியதில்லை. அனுபவபூர்வமா நான் சொல்றேன். 45வது நாள் வரைக்கும் நீங்க வந்து தண்ணியை லைட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா களை எடுக்கக்கூடிய செலவு வந்து கம்மியா இருக்கும். 45வது நாளுக்கு மேல வந்து நீங்க களை எடுக்காம தண்ணி லேசா தர காஞ்சா கூட அதுக்கப்புறம் முளைக்கக்கூடிய களைகளை வந்து பயிர்கள் வந்து டாமினேட் பண்ணிடும். பயிரோட வளர்ச்சி அதிகமாகிறப்ப இந்த களைகளோட வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கும். அந்த களையோட வளர்ச்சி வந்து பயிரை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது. என்னோட வயல்ல பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம், களையும் இருக்குது, பயிரும் இருக்குது. அப்ப என்னன்னு கேட்டாக்கா அதை 45வது நாளுக்கு அப்புறம் முளைச்ச களைகள் தான் அதுல இருக்குமே தவிர அதுக்கு முன்னாடி முளைச்ச களைகள் அதுல இருக்காது. இதான் விஷயம்.